அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு தர்மா அகாடமி. இன்றைக்கி நாம் பார்க்க போகிற டெஸ்ட்டு வந்து லோக்பால் மற்றும் லோக் ஆயுக்தா பற்றி தான் பார்க்க போகிறோம். யூனிட் 4லேருந்து இந்த டெஸ்ட்டு கொடுத்துருக்கேன். 50 வினாக்கள் நம்ம பார்க்க போகிறோம். இந்த லோக்பால் அமைப்பு ஏன் ஸ்டார்ட் பண்ணாங்க, ஃபஸ்ட்டு யார் இதை அறிமுகப்படுத்தினது, எந்த நாட்டில் தோன்றுச்சு, இதோட அதிகாரம் என்ன, பணி என்ன அப்படிங்கிறத ஒன் பை ஒன்னாக நான் வந்து ஃபுல்லாக கவர் பண்ணியிருக்கேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா நிச்சயமாக ஒரு வினா உங்களுக்கு உறுதியாக இருக்கும். ஓகேவா? வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். எத்தனை கொஷின்ஸுக்கு உங்களால் கரெக்டாக ஆன்சர் பண்ண முடிஞ்சுது அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிவிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகேவா? வீடியோக்குள்ளே போயிடலாமா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல் வினா, இந்தியாவில் ஃபஸ்ட்டு லோக்பால்னால் என்னென்னா, இந்த உயர் மட்டத்தில் இருக்கிற அதிகாரிகளோ அமைச்சர்களோ பிரதமர் உள்பட இந்த உயர் அதிகாரிகள்னு சொல்லப்படுறவங்க ஊழல் பண்ணும்போது அதை விசாரிக்கிற ஒரு அமைப்பு. ஓகேங்களா? லோக் ஆயுக்தா அப்படின்னா மாநில அளவில் இது செயல்படும். லோக்பாலுங்கிறது சென்ட்ரல் லெவல்னு வச்சுக்கோங்க. ஓகேங்களா? இந்தியா ஃபுல்லாக செயல்படுறது. லோக் ஆயுக்தாங்கிறது மாநிலத்தில் செயல்படுற அமைப்பு. இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாமா? இந்தியாவில் லோக்பால் மற்றும் லோக் ஆயுக்தா போன்ற ஊழல் தடுப்பு அமைப்பு முதலில் எந்த நாட்டில் தோன்றியது? நம்ம நாட்டில் லோக்பால் லோக் ஆயுக்தான்னு சொல்கிறோம். நம்ம அரசியலமைப்பே என்ன, ஒவ்வொரு நாட்டுக்கிட்டேருந்தும் அதோட சாராம்சத்தை எடுத்து தான் நம்ம பண்ணியிருக்கோம். அது மாதிரி இந்த லோக்பால் லோக் ஆயுக்தா அப்படிங்கிற அமைப்போட சாராம்சம் எங்கே இருந்துச்சு அப்படின்னா ஸ்வீடன் நாட்டில் தான் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஸ்வீடன் நாட்டில் தான். ஓகேங்களா? ஸ்வீடன் நாட்டில். ஸோ அடுத்த வினா பாருங்கள். ஸ்வீடன் நாட்டில் இதோட பேர் என்னென்னா ஓம்புட்ஸ்மேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓம்புட்ஸ்மேன் அப்படிங்கிற அமைப்பு ஸ்வீடன் நாட்டில் தோன்றுது. ஓகேங்களா? இது எந்த வருஷம் அதிகாரப்பூர்வமாக தோற்றுவிக்கப்பட்டது? அதிகாரப்பூர்வமாக எந்த வருஷம்னா 1809 தொடங்குறாங்க. ஸோ இதோட பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மக்களின் பிரதிநிதி அப்படிங்கிற பொருளை கொடுக்கும். அப்படி இல்லைன்னா மக்களின் வழக்கறிஞர் அப்படிங்கிற பொருளை கொடுக்கும். அடுத்த வினா, லோக்பால் மற்றும் லோக் ஆயுக்தா என்ற வார்த்தைகளை முதலில் உருவாக்கிய இந்திய அறிஞர் யார்? லோக்பால் மற்றும் லோக் ஆயுக்தா என்ற வார்த்தைகளை முதலில் உருவாக்கிய இந்திய அறிஞர் யார்? டாக்டர் எல்.எம். சிங்வி அவர்கள் தான். டாக்டர் எல்.எம். சிங்வி அவர்கள் தான் இதை அறிமுகப்படுத்துகிறாரு. ஸோ இந்த லோக்பால் அப்படிங்கிறதுக்கு தமிழ் பொருள் என்னென்னா மக்களின் காவலன். இது வந்து ஒரு சமஸ்கிருத வார்த்தை. அடுத்த வினா, எல்.எம். சிங்வி அவர்கள் எந்த ஆண்டு லோக்பால் என்ற பதத்தை முதல்ல உருவாக்குறாரு? எல்.எம். சிங்வி அப்படிங்கிறவர் யாருன்னா ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர், ஒரு சட்ட அறிஞர் அப்படிங்கிற பன்முகத்தன்மை கொண்டவர்னு வச்சுக்கோங்க. இவர் நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்கிறார். நாடாளுமன்றத்தில் ஒரு விவாதத்தின் போது 1963 நடந்த இதில் வந்து இந்த வருஷம் நடந்த ஒரு விவாதத்தில் என்ன பண்ணுறாருன்னா இந்த லோக்பால் அப்படிங்கிற வார்த்தையை முதல்ல பயன்படுத்துகிறாரு. அடுத்தது, இந்தியாவில் மத்திய அளவில் லோக்பால் என்ற அமைப்பை உருவாக்க வேண்டும் என்று முதலில் பரிந்துரைத்த குழு எது? லோக்பால் அப்படிங்கிறது மத்திய அளவில், லோக் ஆயுக்தான்னா மாநில அளவில். ஓகேங்களா? இதை பரிந்துரைத்த குழு எது? முதலாவது நிர்வாக சீர்திருத்த குழு 1966 அமைக்கப்பட்ட முதலாவது நிர்வாக சீர்திருத்த குழு. இந்த குழு யாருடைய தலைமையில் அமைச்சாங்க? மொராஜி தேசாய் தலைமையில். மொராஜி தேசாய் அவர் இருக்கார்ல, அவரோட தலைமையில் தான் இதை ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணுறாங்க. எதுக்குன்னா இந்த பொது ஊழியர்கள்னு சொல்லப்படுற கவர்மெண்ட் ஊழியர்கள் இருக்காங்களா, அவங்களுக்கு எதிரான புகார்களை விசாரிக்கணும் அப்படிங்கிறதுக்காக இதை கொண்டு வந்தாங்க. 1966 அமைக்கப்பட்ட முதலாவது நிர்வாக சீர்திருத்த குழுவின் முதல் தலைவர் யார்? 1966 அமைக்கப்பட்ட முதலாவது நிர்வாக சீர்திருத்த குழுவோட முதல் தலைவர் யார் அப்படின்னா மொராஜி தேசாய். ஏன்னா போன கொஷின்லேயே சொல்லிட்டேன் அவருடைய தலைமையில் அமைச்சாங்க அப்படின்ட்டு. ஸோ இது 1966 அமைச்சாங்க. ஓகேங்களா? ஸோ ஆனால் மொராஜி தேசாய் என்ன பண்ணுறாரு, 1967 துணை பிரதமராக பொறுப்பேற்றுக்கிறாரு. ஸோ அதனால் இந்த குழுவோட தலைவராக அதுக்கப்புறம் வந்து கே ஹனுமந்தையா அப்படிங்கிறவரை போடுறாங்க. 1967 அப்புறம் கே ஹனுமந்தையாவை இதோட தலைவராக போடுறாங்க. அவர் தான் இந்த அறிக்கையை சமர்ப்பிப்பார். அடுத்த வினா, நாடாளுமன்றத்தில் முதலில் லோக்பால் மசோதா எந்த ஆண்டு அறிமுகப்படுத்தப்பட்டது? நாடாளுமன்றத்தில் முதல்ல லோக்பால் மசோதா எந்த ஆண்டு அறிமுகப்படுத்தினாங்கன்னா
1968 கொண்டு வராங்க. அதாவது இந்த முதலாவது சீர்திருத்த குழுங்கிறது பரிந்துரைக்குது. அதுக்கப்புறம் 1968ஆம் ஆண்டு 4வது மக்களவையில் தான் லோக்பால் மசோதா கொண்டு வராங்க. ஆனால் அந்த மக்களவை அப்படிங்கிறது கலைக்கப்படுது மெஜாரிட்டி இல்லாததால். ஸோ அதனால் மசோதா வந்து காலாவதி ஆகி போகுது. அதுக்கப்புறம் எப்போ வருது ரிட்டன் அப்படின்னா 2013 தான் நடைமுறைக்கு வருதுன்னு வச்சுக்கோங்க. அதுக்கு முன்னாடி 11 முறை இந்த மசோதாவை தாக்கல் பண்ணியிருக்காங்க. 11 முறையும் தோல்வி அடைஞ்சிச்சுன்னே வச்சுக்கலாம் அதை. அடுத்தது, நாடாளுமன்றத்தில் முதலில் லோக்பால் மசோதாவை அறிமுகப்படுத்திய பிரதமர் யார்? நாடாளுமன்றத்தில் முதல்ல லோக்பால் மசோதாவை அறிமுகப்படுத்தின பிரதமர் யாருன்னா ஸோ இந்திரா காந்தி தான் இப்போ பிரதமர். ஓகேங்களா, இந்திரா காந்தி தான் பிரதமர் அப்படிங்கிறது தெரியும் எல்லாருக்குமே. ஸோ அந்த அமைச்சரவையில் இருந்த சாந்தி பூஷன் அப்படிங்கிற ஒருத்தர் தான் இதை தாக்கல் பண்ணுறாரு 1968. அடுத்தது, இந்தியாவில் லோக்பால் மற்றும் லோக் ஆயுக்தா சட்டம் நாடாளுமன்றத்தில் எந்த ஆண்டு நிறைவேற்றப்பட்டது? இந்தியாவில் லோக்பால் மற்றும் லோக் ஆயுக்தா சட்டம் நாடாளுமன்றத்தில் எப்போ நிறைவேற்றப்பட்டதுன்னா 2013. ஸோ ராஜ்யசபாவில் 2013 டிசம்பர் மாதம் 17ஆம் தேதி நிறைவேற்றப்படுது. அதுவே லோக்சபாவில் டிசம்பர் 18, 2013 நிறைவேற்றப்படுது. ஓகேங்களா, ஒரு மனதாக இது நிறைவேற்றப்படுது. இவ்வளோ காலங்கள் எடுத்துக்க வேண்டியதாக இருக்குது. லோக்பால் மற்றும் லோக் ஆயுக்தா சட்டம் 2013 எப்போது முதல் இந்தியாவில் அதிகாரப்பூர்வமாக நடைமுறைக்கு வந்தது? 2014 ஜனவரி 14 அதிகாரப்பூர்வமாக நடைமுறைக்கு வந்துச்சு. இதுக்கு குடியரசுத் தலைவர் பார்த்திங்க அப்படின்னா 2014 ஜனவரி 1 அப்போ தான் ஒப்புதல் கொடுக்குறாரு. ஸோ அதுலேருந்து 16ஆம் தேதி நாடு முழுவதும் அது அமலுக்கு வருது. அடுத்தது பாருங்கள், லோக்பால் மசோதா நாடாளுமன்றத்தில் நிறைவேற காரணமாக இருந்த ஊழலுக்கு எதிரான இந்தியா என்ற மக்கள் இயக்கத்தை முன்னெடுத்த சமூக ஆர்வலர் யார்? இது வரத்துக்கு காரணமான ஒரு சமூக ஆர்வலர் யார் அப்படின்னா அண்ணா ஹசாரே. நீங்கள் எல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. இப்போ அவர் வந்து தூங்கிட்டு இருக்காரு. ஓகேங்களா, ஊழலுக்கு எதிரான இந்தியா அப்படிங்கிற ஒரு இயக்கத்தை ஸ்டார்ட் பண்ணி ரொம்ப உண்ணாவிரதெல்லாம் இருந்ததாக இதை கொண்டு வந்தார். ஓகேங்களா, ஸோ இப்போ நம்ம தூங்கிட்டு இருக்காரு. ஏன்னா அவரை பொறுத்த வரைக்கும் இப்போ இந்தியா சூப்பராக இருக்குது. ஓகேங்களா, ஸோ 2011 இந்த வருஷம் தான் நம்ம வந்து டிவிலாம் பார்க்க ஆரம்பிச்சிருப்போம் பெருசாக. ஸோ 2011 டெல்லி ராம்லீலா மைதானத்தில் தான் இவர் வந்து ஒரு உண்ணாவிரத போராட்டத்தை நடத்துகிறாரு. ஸோ அதுக்கப்புறம் தான் இந்த சட்டம்லாம் வருது. உலகிலேயே இந்த ஓம்பட்ஸ்மேன் அப்படிங்கிற அமைப்பை தோற்றுவித்த 2வது நாடு இது அப்படின்னா ஃபின்லாந்து தான். இதெல்லாம் நமக்கு முக்கியம் கிடையாது. ஓகேங்களா, ஸோ இது எப்போ கொண்டு வந்தாங்கன்னா 1919. ஸோ இதை அப்படியே விட்டுருவோம், இதை பற்றி டீட்டெயில் தேவையில்ல. பொது காமன்வெல்த் நாடுகளில் ஓம்பட்ஸ்மேன் முறையை முதலில் ஏற்றுக்கொண்ட நாடு இது. பொது காமன்வெல்த் நாடுகள் அப்படின்னு இருக்குல்ல, இதில் ஓம்பட்ஸ்மேன் முறையை முதல்ல ஏற்றுக்கொண்ட நாடு அப்படின்னா நியூசிலாந்து தான் ஏற்றுக்கிறாங்க. ஸோ 1962 அங்கே நடைமுறைக்கு வருது. ஓகேங்களா, ஸோ இங்கிலாந்தில் 1967 தான் வருது, இங்கிலாந்துலேயே. அடுத்தது 14வது கொஸ்டின். 2013ஆம் ஆண்டு லோக்பால் சட்டத்திற்கு ஒப்புதல் அளித்த இந்திய குடியரசுத் தலைவர் யார்? 2013 லோக்பால் சட்டத்திற்கு ஒப்புதல் அளித்த இந்திய குடியரசுத் தலைவர் யாருன்னா பிரணாப் முகர்ஜி தான் அப்போ குடியரசுத் தலைவராக இருக்கிறார். அடுத்த வினா, 2013ஆம் ஆண்டு லோக்பால் சட்டம் நிறைவேற்றப்பட்ட போது இந்தியாவின் பிரதமராக இருந்தவர் யார்? 2013ஆம் ஆண்டு லோக்பால் சட்டம் நிறைவேற்றப்பட்ட போது இந்தியாவின் பிரதமராக இருந்தவர் டாக்டர் மன்மோகன் சிங் அவர்கள். டாக்டர் மன்மோகன் சிங் அவர்கள் தான் பிரதமராக இருக்கிறார். லோக்பால் அமைப்பில் தலைவர் உட்பட அதிகபட்சமாக எத்தனை உறுப்பினர்கள் இடம்பெறலாம்? லோக்பால் அமைப்பில் தலைவர் உட்பட அதிகபட்சமாக எத்தனை உறுப்பினர்கள் இடம்பெறலாம்? ஒரு தலைவர் இருக்கலாம், 8 உறுப்பினர்கள் இருக்கலாம். ஒரு தலைவர் 8 உறுப்பினர்கள் இருக்கலாம்னு 2013 சட்டம் இதை சொல்லுது. லோக்பால் அமைப்பின் மொத்த உறுப்பினர்களில் எத்தனை சதவீதம் பேர் நீதித்துறை சார்ந்த உறுப்பினர்களாக இருக்க வேண்டும்? இருக்கிற உறுப்பினர்களில் எத்தனை சதவீதம் பேர் நீதித்துறை சார்ந்த உறுப்பினர்களாக இருக்கணும் அப்படின்னா 50% பேர் நீதித்துறை சார்ந்தவர்களாக இருக்கணும். அப்போ தான் ஒழுங்காக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக. லோக்பால் அமைப்பின் மொத்த உறுப்பினர்களில் தலைவர் அல்லாதது இது
குறைந்தது எத்தனை சதவீதம் பேர் எஸ்சி எஸ்டி ஓபிசி சிறுபான்மையினர் மற்றும் பெண் உறுப்பினர்களாக இருக்க வேண்டும் அப்படின்னா அதுவும் 50%. ஓகேங்களா? அடுத்தது பாருங்கள், பின் வருவனவற்றுள் லோக்பால் அமைப்பின் தலைவராக நியமிக்கப்பட தகுதியானவர் யார்? கீழே கொடுத்துருக்கிறதுல லோக்பால் அமைப்போட தலைவராக நியமிக்கப்பட தகுதியானவர் யார்னா ஓய்வு பெற்ற இந்திய உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதியாக இருக்கலாம், ஓய்வு பெற்ற உச்சநீதிமன்ற நீதிபதியாக இருக்கலாம், ஊழல் தடுப்பு துறையில் 25 ஆண்டுகள் அனுபவம் கொண்ட சிறந்த நபராகவும் இருக்கலாம். ஸோ அப்போ எல்லாருமே தகுதியானவங்க தான் இதில் கொடுத்துருக்கிறதுல. அடுத்தது, லோக்பால் அமைப்பின் தலைவர் மற்றும் உறுப்பினர்களை குடியரசுத் தலைவருக்கு பரிந்துரைக்கும் தேர்வு குழுவின் தலைவர் யார்? யார்? பிரதமர் தான். பிரதமர் தான் பரிந்துரை செய்வார். ஸோ லோக்பால் தலைவரை குடியரசுத் தலைவர் நேரடியாக நியமிக்க முடியாது, இல்லை தலைவராக இருக்கட்டும் உறுப்பினராக இருக்கட்டும். ஸோ இங்கே பிரதமர் தான் பரிந்துரைப்பு செயல்படுவார். ஸோ அடுத்தது என்ன, 21வது கொஸ்டின் போயிடலாமா? லோக்பால் அமைப்பிற்கான 5 நபர்கள் கொண்ட தேர்வு குழுவில் இடம்பெறாதவர் யார்? லோக்பால் அமைப்பிற்கான 5 நபர்கள் கொண்ட தேர்வு குழுவில் இடம்பெறாதவர் யாருன்னா மத்திய உள்துறை அமைச்சர் இதில் வரமாட்டார். மற்றபடி இந்திய பிரதமர், மக்களவை சபாநாயகர், மக்களவை எதிர்க்கட்சி தலைவர்லாம் உள்ளே இருப்பார். ஓகேங்களா? அப்புறம் என்ன, இந்திய உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி இருப்பார். லோக்பால் அமைப்பின் தலைவர் மற்றும் உறுப்பினர்களின் பதவி காலம், லோக்பால் அமைப்போட தலைவர் மற்றும் உறுப்பினர்களோட பதவி காலம் 5 ஆண்டுகள் அல்லது 70 வயது வரைக்கும் இருப்பாங்க. 5 ஆண்டுகள் அல்லது 70 வயது வரைக்கும் எது ஃபஸ்ட்டு வருதோ அது வரைக்கும் அதில் இருப்பாங்க. அடுத்தது, லோக்பால் அமைப்பின் தலைவருக்கான ஊதிய மற்றும் சேவை நிபந்தனைகள் யாருக்கு இணையானது? லோக்பால் அமைப்பின் தலைவருக்கான ஊதிய மற்றும் சேவை நிபந்தனைகள் யாருக்கு இணையானதுன்னா இந்திய உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதிக்கு இணையானது. இது இந்திய தொகுப்பு நிதியிலேருந்து கொடுப்பாங்க. லோக்பால் அமைப்பின் நீதித்துறை சாரா உறுப்பினராக நியமிக்கப்படுபவருக்கு ஊழல் தடுப்பு மற்றும் நிர்வாகத்துறையில் குறைந்தபட்சம் எத்தனை ஆண்டுகள் அனுபவம் இருக்க வேண்டும்? 25 ஆண்டுகள் அனுபவம் இருக்கணும். நீதித்துறை சாரா உறுப்பினராக நீங்கள் சேர்க்கணுன்னா அவருக்கு 25 வருஷம் அனுபவம் இருக்கணும். அப்புறம் நேர்மையாக இருக்கணும். அப்படிங்கிற மாதிரிலாம் சில கட்டுப்பாடுகள் இருக்குது. அலிகேஷன் இல்லாத ஒரு நபராக இருக்கணும். லோக்பால் அமைப்பின் தலைவர் அல்லது உறுப்பினர்களை பதவி நீக்கம் செய்யும் அதிகாரம் பெற்றவர் யார்? லோக்பால் அமைப்போட தலைவர் மற்றும் உறுப்பினர்களை பதவி நீக்கம் செய்யும் அதிகாரம் உள்ளவர் யாருன்னா உச்சநீதிமன்ற விசாரணை. இப்போ ஒருத்தரை பதவி நீக்கம் செய்யணும்னா உச்சநீதிமன்றம் தான் விசாரணை பண்ணணும். அது பரிந்துரை செஞ்சுதுன்னா குடியரசுத் தலைவர் அவங்கள பதவி நீக்கம் செய்வார். ஓகேங்களா? டைரெக்டாக குடியரசுத் தலைவர் உள்ளே டிஸ்மிஸ் பண்ண முடியாது. விசாரணை பண்ணி அவங்க சொல்கிற பரிந்துரையின் அடிப்படையில் பண்ணலாம். லோக்பால் அமைப்பின் அதிகார வரம்பிற்குள் இந்திய பிரதமர் எத்தகைய நிபந்தனைகளின் கீழ் கொண்டு வரப்படுகிறார்? சர்வதேச உறவு, விண்வெளி, அணுசக்தி, பொது ஒழுங்கு போன்ற குற்றச்சாட்டுகள் தவிர பிற ஊழல் புகார்களில் பிரதமர் மீதும் லோக்பால் விசாரிக்கும். புரியுதுங்களா? சர்வதேச உறவு பற்றியோ, விண்வெளி பற்றியோ, அணுசக்தி பற்றியோ, பொது ஒழுங்கு இந்த குற்றச்சாட்டுகள்லாம் அவர் மேலே வழக்கு பதிஞ்சு விசாரிக்க முடியாது. மற்ற ஊழல் வழக்குகளை அவருக்கு மேலே பாயலாம். பிரதமர் மீதான ஊழல் புகாரை லோக்பால் விசாரணைக்கு எடுத்துக்கொள்ள வேண்டுமானால் லோக்பால் முழு அமர்வின் எத்தனை பங்கு உறுப்பினர்கள் அதனை ஆதரிக்க வேண்டும்? எத்தனை பங்கு உறுப்பினர்கள் ஆதரிக்கணும்னா 3/2 பங்கு. 3/2 பங்கு உறுப்பினர்கள் அதை ஆதரிக்கணும். அடுத்தவினா, மத்திய அரசின் எந்த பிரிவைச் சேர்ந்த அரசு ஊழியர்கள் மீதான ஊழல் புகார்களை லோக்பால் விசாரிக்க அதிகாரம் பெற்றுள்ளது? மத்திய அரசோட இந்த குரூப் A, B, C, D ஆகிய அனைத்து பிரிவு யாராக இருந்தாலும் அது விசாரிக்கிற அதிகாரம் கொண்டது தான். லோக்பால் அமைப்பிற்கு புகார் அளிக்கப்பட்ட ஒரு வழக்கின் முதற்கட்ட விசாரணையை எவ்வளவு காலத்திற்குள் முடித்து அறிக்கை தாக்கல் செய்ய வேண்டும்? 90 நாட்கள் கால அளவு. அதுக்கு மேலே இன்னொரு 90 நாட்கள் நீட்டிச்சிக்கலாம். ஓகேங்களா? அப்போ ஒரு 6 மாதம் கணக்கு. இதில் டேரெக்டாக 6 மாதம் கிடையாதுங்க, 3 மாதம்தான். நீட்டிக்கிறது ஒரு 3 மாதம் நீட்டிச்சிக்கலாம் வேணா. லோக்பால் அமைப்பால் ஒரு வழக்கு CBI விசாரணைக்கு மாற்றப்பட்டால் அந்த CBI அதிகாரியை லோக்பாலின் அனுமதியின்றி இடமாற்றம் செய்ய முடியுமா? முடியாது.
லோக்பாலோட ஒப்புதல் இருந்தால் தான் அந்த அதிகாரியை இடமாற்றம் செய்ய முடியும். ஏன்னா அவன் சிபிஐ அதிகாரி சுதந்திரமாக செயல்பட இந்த சட்டம் வழிவகுக்குது. லோக்பால் சட்டத்தின்படி ஊழல் மூலம் சம்பாதித்த சொத்துக்களை பறிமுதல் செய்யும் அதிகாரம் யாருக்கு வழங்கப்பட்டுள்ளது? லோக்பால் சட்டத்தின்படி ஊழல் மூலம் சம்பாதித்த சொத்துக்களை பறிமுதல் செய்யும் அதிகாரம் யாருக்கு வழங்கப்பட்டிருக்குன்னா லோக்பால் அமைப்பிற்கு நேரடி அதிகாரம் இதை கொடுத்துருக்கு. விசாரணை செஞ்சிட்டு இருக்கும்போது அந்த சொத்துக்களை முடக்கலாம், அது உறுதியாகும் பட்சத்தில் அந்த சொத்துக்களை ஜப்தி பண்ணலாம். லோக்பால் சட்டத்தின் கீழ் அமைக்கப்படும் சிறப்பு நீதிமன்றங்கள் வழக்குகளை எவ்வளவு காலத்திற்குள் விசாரித்து முடிக்க வேண்டும்? 1 ஆண்டு. இன்னும் 1 ஆண்டு எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம், வேணும்னா அந்த வழக்கை பொறுத்து 1 ஆண்டு எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். புரியுதுங்களா? லோக்பால் சட்டத்தின்படி ஒரு நபர் உள்நோக்கத்துடன் பொய்யான அல்லது அவதூறான புகாரை அளித்தால் அவருக்கு வழங்கப்படும் அதிகபட்ச தண்டனை என்ன? போலி புகார் கொடுக்குறவங்களுக்கு என்ன தண்டனைன்னா இதுக்கும் 1 ஆண்டு தான். ஓகேங்களா? 1 ஆண்டு சிறை தண்டனையும் 1 லட்சம் வரைக்கும் அபராதம் கொடுப்பாங்க. ஊழல் தடுப்பு சட்டத்தின் கீழ் வரும் குற்றச்சாட்டுகள் குறித்து விசாரிக்க லோக்பாலுக்கு எந்த அமைப்பிற்கு இணையான சிவில் நீதிமன்ற அதிகாரங்கள் வழங்கப்பட்டிருக்கு? உரிமையியல் நீதிமன்றம் சொல்லப்படுற. ஓகேங்களா? ஸோ சிவில் நடைமுறை சட்டம் 1908 படி அவங்களுக்கு அதிகாரம் கொடுத்துருக்காங்க. ஒரு ஊழல் சம்பவம் நடந்து எத்தனை ஆண்டுகள் கடந்த பிறகு லோக்பால் அமைப்பிடம் அது குறித்து புகார் அளிக்க முடியாது? ஸோ ஒரு காலக்கெடு இருக்குது. ஒரு ஊழல் நடந்துச்சுன்னா எத்தனை வருஷத்துக்கு அப்புறம் நீ கம்ப்ளைண்ட் பண்ணாலும் அவங்க எடுத்துக்க மாட்டாங்க அப்படிங்கிறது தான் கேள்வி. ஸோ 7 ஆண்டுகளுக்குள்ளே நம்ம கம்ப்ளைண்ட் கொடுக்கணும். அப்படி கொடுக்கலன்னா அதை விசாரிக்க மாட்டாங்க அந்த ஊழல் பற்றி. ஓகேங்களா? ஏன்னா லோக்பால் தானாக விசாரிக்க முடியாது, புகார் அளிக்கவோ. அடுத்து பாருங்கள், இந்தியாவில் முதல்ல லோக் ஆயுக்தா அமைப்பை சட்டப்பூர்வமாக கொண்டு வந்த மாநிலம் எது? லோக் ஆயுக்தாங்கிறது மாநில அளவில். ஓகேங்களா? அப்போ அதை ஃபஸ்ட்டு கொண்டு வந்த ஒரு மாநிலம் அப்படின்னா மகாராஷ்டிரா தான் ஃபஸ்ட்டு கொண்டு வராங்க லோக் ஆயுக்தாக. ஸோ ஃபஸ்ட்டு சட்டம் இயற்றினது யாருன்னா ஒடிசா. ஃபஸ்ட்டு சட்டம் கொண்டு வந்தது ஒடிசா 1970. ஆனால் இதை முதல்ல இந்த அமைப்பை நிறுவனது மகாராஷ்டிரா 1971. ஓகேங்களா? சட்டம் கொண்டு வந்தது ஒடிசா, அதை ஃபஸ்ட்டு நடைமுறைப்படுத்தினது மகாராஷ்டிரா 1971. மகாராஷ்டிரா மாநிலம் எந்த ஆண்டு லோக் ஆயுக்தா அமைப்பை முதல்ல நிறுவிச்சுன்னா 1971. அடுத்த 38க்கு போயிடலாம். லோக் ஆயுக்தா சட்டத்தை முதலில் இயற்றிய போதிலும் அதனை 1983 தாமதமாக நடைமுறைப்படுத்திய மாநிலம் எதுனா ஒடிசா தான். ஃபஸ்ட்டு சட்டம் கொண்டு வந்தாலும் அதை நடைமுறைப்படுத்துறதுல சிக்கல்கள் இருந்துச்சு. ஸோ அதனால் 1983 தான் அதை நடைமுறைப்படுத்தினாங்க. இந்தியாவின் மிக வலுவான மற்றும் அதிக அதிகாரங்கள் கொண்ட லோக் ஆயுக்தா அமைப்பை கொண்ட மாநிலமாக கருதப்படுவது எது? கர்நாடகா. லோக்பால் மற்றும் லோக் ஆயுக்தா சட்டம் 2013 படி இந்த சட்டம் அமலுக்கு வந்த எத்தனை ஆண்டிற்குள் அனைத்து மாநிலங்களும் லோக் ஆயுக்தா அமைப்பை ஏற்படுத்த வேண்டும் என்று கூறப்பட்டது? சென்ட்ரல் கவர்மெண்ட் லோக்பால் வந்துருச்சு, அப்போ ஒவ்வொரு மாநிலமும் லோக் ஆயுக்தாவை கொண்டு வரணும் கட்டாயம். அது எத்தனை ஆண்டுக்குள்ளே கொண்டு வரணுங்கிற ஒரு சட்டம் இருக்குது அப்படின்னா 1 வருஷத்துக்குள்ளேயே கொண்டு வரணும் அப்படிங்கிற ஒரு ரூல் இருக்குது. ஸோ அதனால் சட்டம் எல்லாருமே கொண்டு வந்துடுவாங்க. லோக்பால் சட்டம் 2013 படி 2013 இருக்குல்ல, 2013 பிரிவு 63 படி நாடு முழுவதும் அமலுக்கு வந்த 2014 அமலுக்கு வந்துச்சுன்னா அதுலேருந்து 1 வருஷத்துக்குள்ளே எல்லா மாநிலமும் சட்டம் இயற்றணும் அப்படிங்கிறத கட்டாயமாக்குனாங்க. அதனால் சட்டத்தை எல்லாம் போட்டுருவாங்க. ஓகேங்களா? தமிழ்நாடு லோக் ஆயுக்தா சட்டம் எந்த ஆண்டு மாநில சட்டமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டது? 2018 தான். ஸோ ஏன்னா ரொம்ப வருஷமாக இங்கே கொண்டு வரல, உச்சநீதிமன்றம் கடுமையாக எச்சரித்ததால் தமிழகம் 2018 ஜூலை 9 அப்போ கொண்டு வந்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் 2018 நவம்பர் அதில் அரசாணையாக வெளியிட்டாங்க. அப்புறம் நடைமுறையில் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. தமிழ்நாடு லோக் ஆயுக்தா அமைப்பில் தலைவர் உட்பட மொத்தம் எத்தனை உறுப்பினர்கள் இடம்பெற்றிருக்காங்கன்னா ஒரு தலைவர் 4 உறுப்பினர்கள் இருப்பாங்க. அதில் 2 பேர் நீதித்துறை சார்ந்தவங்க,
தமிழ்நாடு லோக் ஆயுக்தா அமைப்பின் தலைவர் மற்றும் உறுப்பினர்களை தேர்வு செய்யும் குழுவில் இடம்பெறாதவர் யார்? மாநில ஆளுநர் இடம்பெற மாட்டார். முதலமைச்சர் இருப்பார், சபாநாயகர் இருப்பார், எதிர்க்கட்சி தலைவர் இருப்பார். தமிழ்நாட்டின் லோக் ஆயுக்தா அமைப்பின் அதிகார வரம்பிற்குள் பின் வருபவர்களில் யார் வரமாட்டார்? சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதிகள் வரமாட்டாங்க. மற்றபடி முதலமைச்சர், முன்னாள் அமைச்சர்கள், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் யாராக இருந்தாலும் வருவாங்க. தமிழ்நாட்டின் லோக் ஆயுக்தா அமைப்பின் தலைவராக நியமிக்கப்பட தகுதியானவர் யார்? உயர்நீதிமன்ற ஓய்வு பெற்ற தலைமை நீதிபதி இல்லை ஓய்வு பெற்ற நீதிபதியாக இருக்கலாம். 25 ஆண்டுகள் பொது நிர்வாகத்தில் அனுபவம் உள்ள சிறந்த நபராகவும் இருக்கலாம். அப்போ எல்லாமே சரிதான். இந்தியாவின் முதலாவது லோக்பால் தலைவராக நியமிக்கப்பட்டவர் யார்? இந்தியாவோட முதலாவது லோக்பால் தலைவராக நியமிக்கப்பட்டது யாருன்னா நீதிபதி பினாகி சந்திரகோஸ். நீதிபதி பினாகி சந்திரகோஸ். அடுத்தது, நீதிபதி பினாகி சந்திரகோஸ் இந்தியாவின் முதல் லோக்பால் தலைவராக எந்த ஆண்டு நியமிக்கப்பட்டார்னா 2019 நியமிக்கப்பட்டார். ஸோ அப்போ குடியரசுத் தலைவராக இருந்தார் ராம்நாத் கோவிந்த். ஓகேங்களா? தமிழ்நாட்டின் முதலாவது லோக் ஆயுக்தா தலைவராக நியமிக்கப்பட்டவர் யார்? தமிழ்நாட்டில் முதலாவது லோக் ஆயுக்தா தலைவராக இருந்தவர் யாருன்னா நீதிபதி பி தேவதாஸ். நீதிபதி பி தேவதாஸ் அவர்கள் தான். லோக்பால் அமைப்பின் தற்போதைய தலைவராக பொறுப்பு வகிப்பவர் யார்? லோக்பால் அமைப்பின் தற்போதைய தலைவராக பொறுப்பு வகிப்பவர் யாருன்னா நீதிபதி ஏஎம் கான்வில்கர் அப்படிங்கிறவர் தான். லோக் ஆயுக்தா அமைப்பில் உபலோக் ஆயுக்தா எனப்படும் துணை அமைப்பையும் சேர்த்து உருவாக்கிய முதல் மாநிலம் எது? லோக் ஆயுக்தா அமைப்பில் உபலோக் ஆயுக்தா எனப்படும் துணை அமைப்பையும் சேர்த்து உருவாக்கிய முதல் மாநிலம் மகாராஷ்டிரா தான். 1971 லோக் ஆயுக்தா கொண்டு வராங்க. அதுக்கு தலைவரை உருவாக்கினாங்க. அதுக்கு துணையாக புகார்களை விசாரிக்கணும் அப்படிங்கிறதுக்காக உபலோக் ஆயுக்தா அப்படிங்கிற துணை பதவிகளையும் சேர்த்து உருவாக்குறாங்க. ஓகேங்களா? ஸோ இதோட இந்த டாபிக் முடியுது மக்களே. உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக்கும் சேனலை சப்ஸ்கிரைபும் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நாளைக்கு வேறொரு டாப்பிக்கில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.